வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நேயர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதிலும் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 13வது வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். 4 பேருடைய விசுவாசத்தின் நிமித்தம் ஒரு திமிர்வாதக்காரன் விடுவிக்கப்படுகிறான். அது நிமித்தம் அங்குள்ள ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறார்கள். இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரே காரியத்தை செய்தபடியினாலே ஒரு மனிதனுடைய பாவம் நீக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை பெறுகிறான். ஒரு உள்ளான விடுதலை, ஒரு புறம்பான விடுதலை. காரணம், இந்த 4 பேருடைய ஒரே நோக்கம், ஒரே விசுவாசம். இவர்கள் 4 பேரும் இணைந்திருந்த காரியம், ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருந்தது. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் சபைக்கு செல்கிறோம், சபையிலே ஆராதிக்கிறோம், சபையில் உள்ள காரியங்களை எல்லாம் முன்னிலைப்படுத்துகிறோம். ஆனால் சபையிலே நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பு, சபையிலே நாம் ஒரு மனப்பாடாயிருந்து காரியத்தை நிகழ்த்த வேண்டும். தேவன் சபையை நமக்கு எதற்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், மற்றவர்களுடைய விடுதலைக்காக. புறம்பான இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அடைய வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 30ஆம் வசனம் பின்பகுதியில் சொல்கிறது, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவது எப்படி? அப்போ லாஜிக்கா பார்க்க, ஒருவர் 1000 பேரை துரத்துவார்கள், 2 பேர் 2000 பேரை தான் துரத்த முடியும். ஆனால் அப்படி சொல்லவில்லை வேதம். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான் என்று வேதம் சொல்கிறது. சபை எதற்கு தந்திருக்கிறது? நாம் ஐக்கியத்தோடு கூடி ஜெபித்து ஐக்கியத்தோடு நாம் செய்யும் போது மற்றவர்களுக்கு விடுதலை. அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் நம்ம சொல்கிறார், சபையிலே நம்மிடம் ஒரு மனப்பாடு இருக்கிறதா? சபைக்கு எதற்காக செல்ல வேண்டும்? ஆண்டுடைய நோக்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். தேவனுடைய நோக்கம் என்பது என்ன என்பது, நாம் அறிந்த காரியத்தை, நாம் அறிந்த அவருடைய வசனத்தை, அவருடைய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு தான் சபை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு மனப்படா இருந்து நாம் காரியங்களை செய்யும் போது பெரிய விடுதலை ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு தேவன் விடுதலை தருவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். எப்படி இந்த 4 பேர் ஒன்றிணைந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆதங்கப்பட்டார்களோ, அதே போன்ற ஆதங்கம் தான் திருச்சபையிலே நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த 4 பேரும் ஒரே காரியத்தை எதிர்பார்த்தார்கள், ஒரே காரியத்தை சிந்தித்தார்கள். இந்த மனிதன் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்கிற நோக்கம் உங்களுக்கு இருந்தது. அவர்கள் கொண்டு போறார்கள், தடைகளையும் மீறுகிறார்கள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே என்று விசுவாசிக்கிறார்கள். அது அவர்கள் விசுவாசித்தபடி அவர்கள் ஆயிற்று. முதலாவது, அவர்கள் நினைத்த காரியத்தை விட மேலான காரியத்தை இயேசு செய்தார். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களையும் நான் இதை போன்ற காரியத்துக்கு தான் பயன்படுத்துவதற்கு நான் உங்களை ஆயத்தம் பண்ண போகிறேன். நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இணைந்து சபையிலே மற்றவர்களுக்காக கரிசனையுடன் ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது, மற்றவர்களுக்காக உதவி செய்யும் போது, உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் மற்றவர்களை நான் விடுதலையாக்க முடியும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. இதுக்கு தான் கர்த்தர் நமக்கு சபையை தந்திருக்கிறார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? இந்த 4 பேர் செய்த காரியம், அந்த திமிர்வாதக்காரனை அவனுடைய கஷ்டத்திலிருந்து, அவனுடைய பாரத்திலிருந்து, அவனுடைய பாடுகளிலிருந்து விடுதலை பண்ணிட்டு அவனுடைய பாவத்தை கர்த்தர் நீக்கிவிட்டார். 2வது, கூடியிருந்த ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். 4 பேர் நிமித்தம் அந்த கூட்டம் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டது. ஐயா, சபையில நீங்க 4 பேர் ஒருமனப்பட்டு நீங்க காரியங்களை செய்தால் போதும், சபை முழுவதும் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடும். அதை தான் இந்த வேளையிலே கர்த்தர் உணர்த்த விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13வது வசனத்தில் அவருடைய காரியங்களை இந்த வாரம் முழுவதும் நம்ம தியானித்தோம். தேவன் ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு விதமாய் பேசியிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை, இவ்வளவு நாள நான் சும்மா சபைக்கு ஆராதனை செய்து எனக்காக மட்டும் போயிட்டேன் ஆண்டவரை. இல்லை, இன்னிலிருந்து நான் மற்றவர்களுக்காய் கரிசனையோடு நான் ஜெபிக்க போகிறேன்.
மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனை என்ற வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நான் சாட்சியாய் வாழ வேண்டும் சொல்லி புதிய தீர்மானத்தை எடுக்கலாமா? கிருபை நிறைந்த தகப்பனே, அருமையான இந்த கால நேரத்துக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாளிலும் அவனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். சபைக்கு எனக்கு மாத்திரம், என்னுடைய விடுதலைக்காக மாத்திரம் நான் செல்ல விரும்பவில்லை ஆண்டவரே. இன்றிலிருந்து நான் மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறேன். மற்றவர்கள் குறித்து நான் பாரப்படுகிற விரும்புகிறேன் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசும், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையுடைய நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.